உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனா, என்னது இது? நீ கிளம்பி வருவேன்ற நம்பிக்கையில தான் நான் ரெடி ஆகி நிக்கிறேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்னு சொன்னேன்ல, நீயும் வரேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி வந்து நிக்கிற. நான் இப்ப வரேன்னு சொன்னேன். என்னாலாம் வர முடியாதுப்பா, எனக்கு பிராக்டிஸ் இருக்கு. நீயே முடிவு பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பியா? ரொம்ப ஃபீல் பண்ணாத. உன் கூட வரதுக்கு தான் ரெடி ஆகி நிக்கிறேன். ஆனா இந்த ட்ரெஸ்ல எப்படி? அப்பா கிட்ட பிராக்டிஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வர முடியும். ஆமால, மறந்துட்டேன். சரி, நான் வெளியே பைக்ல வெயிட் பண்றேன். இப்படி புது மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போற? அப்பா பாத்துற போறாரு. கேட்டா நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ வேணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் யார் கண்ணிலையும் படாம அப்படியே போயிடுறேன் தானா. நீ இப்படியே வந்துரு, ஓகேவா? சரி, புடவைய பேக்குள்ள வச்சிருக்கேன், அப்புறமா மாத்திக்கலாம். ஓகே சரி, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. சரி. தனா, ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாம் வா. போச்சு, பெரியப்பா வந்துட்டாரு. இப்ப அவங்களோட அவுட்டிங் பிளான் அவுட்டா? நீ கேட்ட பேட் இன்னைக்கு வந்துரும். என்னாச்சு? என் ஃப்ரெண்டு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் அப்படியே நடந்து போய் அவ கூட போய்க்கிறேன். எதுக்குமா நடந்தெல்லாம் போய்கிட்டு? எனக்கு வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். மணி, அதான் அங்க போய் நிறைய நேரம் விளையாடுவேன் இல்ல, இதுல இங்க இருந்து அது வரைக்கும் நடந்து போய் கஷ்டப்படணுமா? இல்லப்பா, சிந்து மேடம் தான் இந்த மாதிரி வாக்கிங் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. பாத்தீங்களா கேடி எப்படி எல்லாம் கதை சொல்றான்னு? பயமா இருக்கு மாயா, அவ அவர்கிட்ட மாட்டிக்க போறா. அதெல்லாம் மாட்ட மாட்டா பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் அவ கூட போய்க்கிறேன்ப்பா. அதெல்லாம் நடந்து போக வேண்டாமா? நான் சிந்து மேடம் கிட்ட பேசிக்கிறேன், நாளைக்கு கூட்டு போறேன் வா. ஹலோ. ஆமா ஆமா சொல்லிருந்தேன் இல்ல, அத மறந்துட்டேன். அது ஒரு 1 hour கழிச்சு நான் வந்து. அப்படியா? அவர் வந்துட்டாரா? சரி, நான் வரேன்னு சொல்லுங்க. என்னாச்சுப்பா? மா, ஒருத்தரை பார்க்க வரேன்னு சொல்லிருந்தேன். அவர் இப்போ அங்க வெயிட் பண்றாரா? அப்படியாப்பா? சரி விடுங்க, நீங்க போய் அவங்கள பாருங்க, நான் அப்படியே நடந்து போயிடுறேன். பாரு, நீ நடந்தெல்லாம் போக வேண்டாம், உன்னை தனியாலாம் விட முடியாது தானே. நான் கூட்டிட்டு போறேன் மச்சான். ஏன் மச்சான், எதுக்கு தானா தனியா போகணும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் கூட்டிட்டு போறேன். போச்சு, புது ட்விஸ்ட். இந்த வீட்ல காதல் ஜோடிங்க சந்தோஷமா வெளியே கூட போக முடியாது போல இருக்கு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அட, எனக்கு என்ன மச்சான் பிரச்சனை? போற வழியில அப்படியே விட்டுட்டு போக போறேன். நான் பாத்துக்கிறேன் மச்சான். சரி, பார்த்து கூட்டு போங்க. சரிங்க மச்சான். தனா, ஜாக்கிரதை. இல்லப்பா, நான் நடந்தே. தானா, மாமா இருக்கும்போது நீ ஏமா தனியா போற? மாமா, நான் கூட்டு போறேன். ஐயோ, அண்ணன் கூட்டிட்டு போறேன்றாரே. பெரியப்பா கிட்ட இருந்தே தனா தப்பிச்சுட்டா. மாமாவெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவா. ஃப்ரீயா விடுங்க பெரியம்மா. வா தனா, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. அம்மா, ஏன் லேட்டு? உனக்கு என்னப்பா, நீ வான்னு சொல்லிட்டு வந்துட்ட. என் வீட்டுக்கு தெரியாம நான் வர வேண்டாமா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்னும் தெரியாது, நீ சைன் பண்ணிட்டு கிளம்பிடலாம். என்னடா புது மாப்பிள்ள, நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரா மச்சான். வரலாம், நான் மட்டும் விட்டுருக்கா போற. காலேஜ் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு படத்துக்கு போலான்னு சொன்னா கூட கேட்க மாட்டேன். இன்னைக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்ட. நல்ல வளர்ச்சிடா. லவ்வுக்காக இது கூட பண்ணலனா எப்பரா மச்சான்? உன் லவ்வுக்கு நீ பண்ணலாம்டா, நான் ஏன் பண்ணணும்? ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடா. இதுக்கு மட்டும் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கோங்கடா. கல்யாணம் ஆனா நம்மளை கட் பண்ணிடுவீங்கல்ல? சேச்சா, அப்படிலாம் இல்லடா மச்சான். டேய் சும்மா சொல்லாதடா. வைஃப்னு ஒருத்தி வந்துட்டாலே அவங்க பேச்ச தானே கேட்டாகணும். ஃப்ரீடமே மொத்தமா போயிடும். என்ன கதிர், உங்க அனுபவம் பேசுதா? தனா உன்னதான் சொல்றாரு போல.
ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்ல ஏம்மா நான் சாட்சி கையெழுத்து போட வந்தேன் என் வாழ்க்கைய முடிச்சு விட்டுறாதம்மா. டேய் உள்ளலாம் ரெடியா? நான் டீடைல்லாம் கொடுத்துட்டேன் மச்சான். வா போலாம். சரி வா. வா. சார் இவங்க தான் சார் சாட்சி கையெழுத்து போட வந்திருக்காங்க. சரி சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் வந்துருவாரு. ஓகே சார். இப்படி ஃபேமிலி யாரும் இல்லாம மேரேஜ் பண்ணிக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவங்க என்ன புரிஞ்சுக்கலையே. சரி ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா உன்னை ஒரு நாள் ஏத்துப்பாங்க. ம். ஏண்டா சுதாகர், திடீர்னு இந்த பொண்ணோட அப்பா அருவாளோட வந்தா என்னடா பண்ணுவ? அதுக்கு தான் நீ இருக்கலடா மச்சான். அட பாவி, ஓடி வந்து கல்யாணம் பண்ணுவ, அதுக்கு நானும் தனாவும் சாட்சி கையெழுத்து போட வந்து அடியும் வாங்கணுமா? நல்லா பிளான் பண்ற நீ. சொல்லுங்க, என்ன விஷயம்? ரகுராமோட பொண்ணு தானா இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்குதுங்க. அங்க எதுக்கு அவ வந்திருக்கா? அவளோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதுக்காக சாட்சி கையெழுத்து போட வந்திருக்கா. ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? பொண்ணு யாரு? அந்த ஸ்டீல் ஃபேக்டரி ஓனர் சுந்தரேசன்ல அவனோட பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு ஃப்ரெண்டுன்ற பேர்ல இவ சாட்சி கையெழுத்து போட வந்திருக்கா. அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்க. ஹலோ, நான் புவனேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்கம்மா. என்ன சுந்தரேசன், எப்படி இருக்கீங்க? அதை ஏம்மா கேக்குறீங்க? ஏதோ இருக்கேன். ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, உங்க பொண்ணு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் கூப்பிட்டு கேட்கலாமேன்னு. அவளை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்கம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு செத்து போயிட்டா. அவ எக்கேடோ கெட்டு போகட்டும்னு தண்ணி தெளிச்சு விட்டேன். என்ன சுந்தரேசன் இப்படி சொல்றீங்க? உங்களை மாரி அங்க உங்க பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது உங்களுக்கு தானே அவமானம். என்னமா பண்ண சொல்றீங்க? அவ என் பேச்சை கேட்பான்னு பார்த்தேன், கேட்காம போயிட்டா. எங்க இருந்து அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. அதான் தைரியம் கொடுக்க ஆள் இருக்கே. யாரு? ஊர் தலைவரா இருந்தாரே ரகுராம், அவருடைய பொண்ணு தனாதான். என்ன சொல்றீங்க? ஆமா, அவதான் உங்க பொண்ணுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறான். அவளுக்கு அந்த தைரியத்தை அவங்க அப்பா தான் கொடுத்திருப்பாரு. என்னம்மா சொல்றீங்க? அந்த ரகுராமோட பொண்ணா? ஆமா, அவளேதான். ரகுராம் பொண்ணு இப்படி ஒரு வேலை செய்து அந்த ஆளு ஊருக்கே நியாயம் பண்றேன்னு பேசுவாரு. ஆனா அவர் பொண்ணு உங்க குடும்ப மானத்தை அழிக்க பாக்குறான். இதெல்லாம் அந்த ஆள் கொடுக்கிற தைரியத்துலதான் இப்போ உங்க பொண்ணும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த ரகுராம? அவர் பொண்ணுகளுக்கு மட்டும் ஊரை கூப்பிட்டு விசேஷமா கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஆனா என் பொண்ணுக்கு அவர் பொண்ணு இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்குமா? இது எந்த விதத்துல நியாயம்? அவரை நான் சும்மா விட மாட்டேமா. இப்பவே போறேன், அந்த ஆள்கிட்ட போய் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.